கண்டறியப்பட்டுள்ளனர். உழவர்கரை நகராட்சி மற்றும் காரைக்கால் நகராட்சி பகுதிகளில் தலா ஒரு தங்குமிடமாக 2 தங்குமிடங்கள் இயங்கி வருகின்றன. அம்ருத் திட்டத்தின் கீழ், அதாவது நகர்ப்புற திட்டத்தின் கீழ் இதுவரை 6 கோடி மதிப்பில் செய்து முடிக்கப்பட்ட 19 திட்டங்களில் 8 பூங்கா மேம்பாட்டு திட்டங்களும் 5 கழிவுநீர் திட்டங்களும் மற்றும் கழிவுநீர் அகற்றும் மேலாண்மை திட்டமும் அடங்கும். தொழிலாளர் நலன், இணக்கமான உறவு மற்றும் சிறந்த வேலை செய்யும் சூழல் ஆகியவற்றின் தொழில் வளர்ச்சியை பெருக்குதல் மற்றும் பல்திறன் பயிற்சி பெற்ற தொழிலாளர்களை உரிய பயிற்சிகள் மூலம் உருவாக்குதல் போன்ற தொழிலாளர் நல கொள்கைகளை இந்த அரசு பின்பற்றி வருகிறது. இதையொட்டி கோவிட்-19 பரவல் சூழல் இருந்த போதிலும் புதுச்சேரியில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை விரிவுபடுத்தும் விதமாக 2020 ஆண்டில் வலைதளம் மூலம் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டதில் 734 நபர்கள் கலந்து கொண்டு அதில் 188 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். தொழிற்சாலை ஆய்வகம் வழங்குதல் சேவைகளான புதிய உரிமம், வரைபடம், பதிவு, புதுப்பித்தல், கொதிகலன் உரிமம், புதுப்பித்தல் மற்றும் அவ்வப்போது நடத்தப்படும் ஆய்வுகள் போன்றவற்றை மட்டுமின்றி தொழிற்சாலை சட்டம் 1984 மற்றும் இதர தொழிலாளர் சட்டம் மற்றும் விதிமுறைகள் தொடர்பான படிவங்கள் சமர்ப்பிப்பதற்கும் பதிவேற்றம் செய்வதற்கும் இணையதள வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. புதிய கொதிகலன் நிறுவனங்களுக்கான பதிவு மற்றும் கொதிகலன் சான்றுகள் புதுப்பிக்கவும் இணையதளம் மூலம் ஒப்புதல் வழங்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி அமைப்பு சாரா தொழிலாளர் நல சங்கத்தில் இதுவரை 26,674 நபர்கள் உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளனர். கடந்த ஆண்டு மகப்பேறு நிதியாக ரூபாய் 1,32,000 ஈமச்சடங்கு உதவியாக ரூபாய் 7,000 வீதம் 9,80,000 மற்றும் இறந்த உறவினர்களின் குடும்பத்திற்கு உதவித்தொகையாக 22 லட்சம் ரூபாயும் தகுதியான உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. காவல், கோவிட்-19 பரவலின் போது விதிக்கப்பட்டிருந்த தடைக்காலங்களில் காவல்துறையினரின் பங்களிப்பு மிகவும் போற்றத்தக்கதாகும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் அறிவார்கள். அவர்கள் இந்த மேன்மை மிகு அவையின் பாராட்டுதலுக்கு உரியவர்கள் ஆவார்கள். புதுச்சேரியில் அமைதியான சூழ்நிலை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த அரசு காவல்துறையின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதில் உரிய கவனம் செலுத்தி வருகிறது. முக்கிய இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் குற்றவாளிகள், சமூக விரோதிகளின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் விதமாக இன்னும் அதிக அளவிலான கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளன. குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான கணினி இணையதள குற்றங்களை தடுத்து மேம்படுத்தும் விதமாக ரூபாய் 69,72,000 செலவில் இணையதள தடவியல் உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. காவல் நிலையங்களில் 1,14,00,000 செலவில் பெண்கள் உதவி மையம் மற்றும் பெண்களை தவறான செயல்களில் ஈடுபடுத்துதல் போன்ற குற்றங்களை தடுக்கும் பிரிவுகள் நிறுவப்பட்டு மேம்படுத்தப்பட்டுள்ளன. காவல்துறையை பலப்படுத்தும் விதமாக புதிய காவலர்கள் தேர்வு செய்யும் பணியும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. துறைமுகம், புதுச்சேரி துறைமுகத்தை மத்திய அரசு திட்டமான சாகர் மாலா, அதாவது கடல் மாலை திட்டத்தின் கீழ் மேம்படுத்துவதற்காக மத்திய அரசிடமிருந்து சுற்றுச்சூழல் அனுமதி மற்றும் கடற்கரை வரையறை பகுதிக்கான அனுமதி பெறப்பட்டு 33 கோடி ரூபாய் செலவில் 7,30,000 கனமீட்டர் மணலை தூர் வாருவதற்காக புதுச்சேரி துறைமுக முகத்துவாரம், மணற்பகுதி மற்றும் உள்கால்வாய் பகுதிகளில் மணலை தூர் வாருவதற்கான பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. காரைக்கால் துறைமுகம் கடந்த நிதி ஆண்டில் 7.32 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டதன் மூலம் ரூபாய் 7,70,00,000 வருவாயை ஈட்டியுள்ளது. இதற்கு பாராட்டை தெரிவிக்கலாம். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தும் விதமாக துறைமுக முகத்துவாரத்தில் 60,000 கனமீட்டர் மணல் தூர்வாரப்பட்டு பராமரிக்கப்பட்டுள்ளது. காரைக்காலில் துறையின் கீழ் இயங்கும் சுய பயன்பாட்டு கடல் முனைய வசதி 6,725 டன் திரவ சரக்குகளை கையாண்டதன் மூலம் ரூபாய் 8,30,000 வருவாயை ஈட்டியுள்ளது. பொதுப்பணிகள், பொருளாதார வளர்ச்சிக்கு உட்கட்டமைப்பு மேம்பாடு ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்வர். தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கவும் மற்றும் தற்போது இருக்கும் வசதிகளை பராமரித்தலிலும் அரசு கவனம் செலுத்தி வருகிறது. குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றும் திட்டத்தின் கீழ் 15 முக்கிய திட்டங்கள் பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் 72 கோடியே
4000 ரூபாய் செலவில் செய்து முடிக்கப்பட்டுள்ளது. சங்கரபாணி ஆற்றின் குறுக்கே செட்டிப்பட்டு கிராமத்தில் ரூபாய் 8,96,00,000 செலவில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணை 3 மில்லியன் லிட்டர் வரை நீரை தேக்கி வைக்க உதவுவது மட்டுமன்றி செட்டிப்பட்டு மற்றும் மண்ணாடிப்பட்டு கிராமங்களில் உள்ள விவசாயிகளுக்கு பெருமளவில் பயனளிக்கும். மேலும் இந்த தடுப்பணை மூலம் செட்டிப்பட்டு கிராமத்தில் உள்ள 1900 ஹெக்டேர் விவசாய நிலமும் பயன்பெறும். திருக்காஞ்சியில் சங்கரபாணி ஆற்றின் குறுக்கே ரூபாய் 29,21,00,000 செலவில் கட்டப்பட்டுள்ள பெரிய பாலம் திருக்காஞ்சி, ஒதியம்பட்டு, தவளைக்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் பயண நேரத்தை கணிசமாக குறைத்துள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாஹே பகுதிகளில் தற்போதுள்ள சாலைகள் மேம்படுத்தும் பணிகள் மொத்தம் 66,88,00,000 செலவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. வில்லியனூர், கொம்பூன், அன்பு நகரில் ரூபாய் 60 லட்சம் மதிப்பீட்டில் அங்கன்வாடி மையமும் மற்றும் மாஹே பகுதியில் உள்ள அனைத்து பள்ளி கட்டடங்கள் பழுது பார்த்தல், புதுப்பித்தல், மேம்பாடு பணிகள் ரூபாய் 50 லட்சம் செலவில் செய்து முடிக்கப்பட்டுள்ளன. ஏனாமில் டாக்டர் PR அம்பேத்கர் அறிவியல் மைய கட்டுமான பணிகள் ரூபாய் 4,75,00,000 செலவிலும் மற்றும் PK அரசு உயர்நிலைப் பள்ளியில் வகுப்பறைக்கான கட்டுமான பணிகள் 1,54,00,000 செலவிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வருவாய் வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை. அதாவது பொருள் வருவாயை அதிகப்படுத்தி அதனால் வளமையை பெருக்கி அவற்றிற்கு நேரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்குவதே சிறந்தது என்ற குறளின் வகையில் புதுச்சேரி ஆட்சி பரப்பில் குறிப்பிட்ட கோவிட்-19 பரவல் காலங்களில் பேரிடர் மேலாண்மையில் வருவாய் துறையினரின் பங்களிப்பு மிகவும் பாராட்டுக்குரியது. இதற்கு உறுப்பினர்கள் பாராட்டை தெரிவிக்கலாம். 2020-21 ஆண்டில் புதுச்சேரி மாவட்ட பேரிடர் மீட்பு நிதியில் இருந்து கோவிட்-19 தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ள பல்வேறு துறைகள் அலுவலர்களுக்கு 12 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இதில் ரூபாய் 7,39,00,000 சுகாதாரத்துறைக்கும் பரிசோதனை கருவிகள் வாங்குவதற்கும் கோவிட்-19 தடுப்பூசி தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளுக்கும் ரூபாய் 19 கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட ஊழியர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு உணவு வழங்குதல் போன்றவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 தொடர்பாக IVRS தொலைபேசி சேவை, பொதுப்பணித்துறையுடன் இணைந்து தாலுகா அலுவலகம் மூலம் கோவிட்-19 கட்டுப்பாடு பகுதிகளில் தடுப்புகள் அமைத்தல், காவல்துறையினருக்கு ஒலிபெருக்கி சாதனங்கள் வழங்குதல், நகராட்சி மூலம் இரவு தங்கும் விடுதிகளை ஏற்பாடு செய்தல், தேசிய மாணவர் படை, தேசிய சேவை திட்ட தன்னார்வலர்கள் மூலம் கோவிட்-19 நோயாளிகளுடன் தொடர்ந்து இருந்த நபர்களை கண்டறிந்தல், கண்காணித்தல் மற்றும் தனிமைப்படுத்துதல், அவசர காலங்களில் இயங்கும் மையங்களில் கோவிட்-19 கட்டுப்பாடு அறை அமைத்தல் போன்ற பல்வேறு கோவிட்-19 தொடர்புடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 794 பயனாளிகளுக்கு நிதி உதவியாக 2,64,00,000 ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது. நிலங்கள் மனைகளுக்கான உட்பிரிவு பட்டா மாற்றங்கள் சப்டிவிஷன் ஏற்படும் காலதாமதத்தை களைவதில் அரசு முனைப்புடன் உள்ளது. இதன் முதல் கட்டமாக சாரம் வருவாய் கிராமத்தில் உள்ள அசோக் நகர் பகுதியில் ஒரு முழுமையான நில அளவை மற்றும் நில உட்பிரிவுக்கான அளவுகளை மேற்கொள்ளப்பட்டு இதுவரை 594 பயனாளிகளுக்கு தனிப்பட்டா வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அனைத்து தாலுகா அலுவலகங்களையும் நில அளவை இயக்கத்துடன் வருவாய் ஆய்வாளர்கள் மட்டம் வரையில் இணைக்க கணினிகள், அச்சு பொறிகள் மற்றும் தடையில்லா மின்சாரம் வழங்கும் கருவி ஆகியவை ரூபாய் 27 லட்சம் செலவில் வழங்கப்பட்டுள்ளன. இலவச நிலம் வழங்குதல் சட்டத்தின் கீழ் நிலமற்ற தொழிலாளர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா புதுச்சேரியில் 461 குடும்பங்களுக்கு 466 குடும்பங்களுக்கும், புதுச்சேரியில் காரைக்காலில் 130 குடும்பங்களுக்கும், மாகேயில் 11 குடும்பங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளன. ஊரக வளர்ச்சி வேலை வாய்ப்பினை குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு ஏற்படுத்தி வறுமையை போக்குவதற்கு உள்ள முக்கிய திட்டங்களில் ஒன்றான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் திகழ்கிறது என்பதை நாம் குறிப்பிட விரும்புகிறேன். இத்திட்டத்தின் கீழ் 10,58,000 வேலை நாட்கள் உருவாக்கப்பட்டு 47,854 கிராமப்புற குடும்பங்கள் பயனடைந்துள்ளனர். இதன் மூலம் 25,32,00,000 செலவில் 756 பணிகள் செய்து முடிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியை திறந்த வெளி கழிப்பிடங்கள் இல்லா நகரமாக்கும் பராமரிப்பு பணிகளுக்காக, அதாவது தூய்மை இந்தியா திட்டம் 2 தொடங்கப்பட்டு இந்திய மத்திய அரசிடம் இருந்து வருடாந்திர செயல்பாட்டு திட்டத்திற்கு ஒப்புதலும் வழங்கப்பட்டுள்ளது.
தேசிய ஊரக வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 37,003 குடும்பங்கள் சுய உதவி குழுக்களை உருவாக்கியுள்ளன மற்றும் 265 குடியிருப்போர் நல கூட்டமைப்புகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. 815 சுய உதவி குழுக்களுக்கு சுழல் நிதி வழங்கப்பட்டுள்ளது. 96 பஞ்சாயத்து நிலை கூட்டமைப்புகளுக்கு சமூக முதலீட்டு நிதியாக ரூபாய் 8,64,00,000 கோடி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு உறுப்பினர்கள் பாராட்டை தெரிவிக்கலாம். ரூர்பன் அதாவது கிராமப்புற மற்றும் நகர்ப்புற திட்டம், அதன் கீழ் 6 பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் புதுச்சேரி பகுதியில் 3 பணிகளும், அதாவது கிருமாம்பாக்கம் ஏரி திட்டம் ரூபாய் 9 கோடிக்கும், பாகூரில் உள்ள கிராமங்களுக்கு தெருவிளக்குகள் அமைத்தல் 3 கோடிக்கும் மற்றும் பேருந்து பயணியர் நிழலகம் கட்டுதலுக்கு 2,15,00,000 ரூபாய்க்கும், காரைக்காலில் 3 பணிகளும், அதாவது திருநள்ளாறில் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்கும் திட்டம் 6 கோடிக்கும், பொது போக்குவரத்து திட்டம் ரூபாய் 63 லட்சத்திற்கும் மற்றும் வடிகாலுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலைகள் அமைத்தல் 2 கோடிக்கும் உரிய பணிகள் நடைபெற்று வருகின்றன. வறுமையை குறிக்கும் உத்தியின் ஒரு பகுதியாக சாலை இணைப்பில்லா வாழ்விடங்களில் சாலை இணைப்பை ஏற்படுத்த மத்திய அரசால் பாரத பிரதமரின் கிராம சாலை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. கிராமப்புற சாலைகளை மேம்படுத்துதல் மற்றும் புதிய சாலைகள் உருவாக்குதல் ஆகிய இரண்டையும் பாரத பிரதமரின் கிராமப்புற சாலை திட்டம் 2 கீழ் புதுச்சேரி ஆட்சி பரப்பு நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் 110 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகள் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கான நிதியை பெறுவதற்காக மாவட்ட ஊரக மேம்பாடு அமைப்பு 48,80,00,000 ரூபாய்க்கு மாவட்ட ஊரக சாலை திட்டத்தை தயார் செய்து மத்திய அரசின் ஒப்புதலை பெற்றுள்ளது. இதற்கு பாராட்டை தெரிவிக்கலாம். பள்ளிக்கல்வி கேடில் விழிச்செல்வம் கல்வியே என்ற வகையில் கோவிட்-19 பரவலால் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளின் வழக்கமான வகுப்புகள் தடைப்பட்டிருந்தாலும் மாணவர்களின் கல்வி பாதிப்புக்குள்ளாமல் இருக்க இணையவழி வகுப்புகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. இலவச பாடத்திட்டங்கள், நோட்டுகள் மற்றும் சீருடைகள் வழங்கல் திட்டத்தின் கீழ் 1,02,439 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். கோவிட்-19 பரவல் காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டிருந்தாலும் மதிய உணவு திட்டத்தின் கீழ் 50,838 மாணவர்களுக்கு உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உணவு வழங்கப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய இதர வகுப்பு OEBC மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 16,192 மாணவர்களும் மற்றும் பல்வேறு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 17,443 மாணவர்களும் பலனடைந்துள்ளனர். கடந்த ஆண்டு நடைபெற்ற தேசிய திறனாய்வு தேர்வில் மாநில அளவில் வெற்றி பெற்ற 20 மாணவர்களுக்கு ஒருமுறை ஊக்கத்தொகையாக ரூபாய் 50,000 வழங்கப்பட்டது. மத்திய அரசு நடத்திய தேசிய திறனாய்வு 2ஆம் நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற 3 மாணவர்களுக்கு ஒருமுறை ஊக்கத்தொகையாக தலா 10,000 மாணவர் தின விழாவில் வழங்கப்பட்டது. ஏனாம் குரியப்பேட்டாவில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் அரசு உயர்நிலைப் பள்ளி 2020 மற்றும் 21வது கல்வியாண்டு முதல் பெருந்தலைவர் காமராஜ் இளையோர் கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு பாராட்டை தெரிவிக்கலாம். உயர் மற்றும் உயர்தொழில் கல்வி இளைஞர்களின் வாழ்க்கை போக்கை வடிவமைப்பதில் உயர்கல்வி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்வர். இவ்வாட்சி பரப்பு தொடர்ந்து ஒரு கல்வி மையமாகவும் மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து உயர்கல்வி கற்க அதிக மாணவர்களை ஈர்க்கிறது. சென்டாக் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதியான மாணவர்கள் நிதி உதவி பெற்று உயர்கல்வியினை தொடரும் விதமாக பெருந்தலைவர் காமராஜர் நிதி உதவி திட்டத்தின் கீழ் நிதி உதவியாக ரூபாய் 18,77,00,000 ரூபாயும் 2020-21 வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் கடந்த ஆண்டு 438 மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் 3,384 பொறியியல் கல்லூரி மாணவர்களும் மற்றும் 568 செவிலியர் கல்வி மாணவர்களும் பயனடைந்துள்ளனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக சட்டம் இந்திய குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறப்பட்ட பின்னர் புதுச்சேரி அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இது இவ்வாட்சி பரப்பில் முதல் மாநில பல்கலைக்கழகம் ஆகும். காரைக்காலில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் மற்றும் ஏனாம் பொறியியல் கல்லூரியாகவே புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் அங்கம் வகிக்கும் கல்லூரிகளாக இருக்கும். அனைத்து அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளும் இந்த தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் கீழ் கொண்டு வரப்படும். வேளாண் பொறியியல், பெட்ரோகெமிக்கல் பொறியியல், உயர் மருத்துவ பொறியியல் போன்ற பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதால் பெருந்தலைவர் காமராஜர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் பல்துறை கல்வி நிறுவனமாக நிலைநிறுத்தப்படும்.
பெருந்தலைவர் காமராஜர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்திற்கு புதிய வளாகம் ஒன்றை நிறுவுவதற்கு காரைக்காலில் 25 ஏக்கர் பரப்பிலான நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் ஆராய்ச்சி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக மத்திய அரசு 5 கோடியை வழங்கியுள்ளது. இந்த கல்வியாண்டு முதல் புதுச்சேரி பொறியியல் கல்லூரியில் பிடெக் எனும் புதிய பாடப்பிரிவை 60 மாணவர்கள் சேர்க்கையுடன் மற்றும் சர்வதேச வணிக மற்றும் கண்டுபிடிப்பு முனைவோர் சுயதொழில் மேம்பாடு மற்றும் முதுநிலை வணிக நிர்வாக பாடப்பிரிவை 60 மாணவர்கள் சேர்க்கையுடன் தொடங்க ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. பட்டய படிப்பு, சான்றிதழ் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் தொடர்புடைய வேலைவாய்ப்பு சார்ந்த படிப்பிற்கான பயிற்சியினை வழங்க தேசிய மின்னணு மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் தனது மையத்தை புதுச்சேரியில் உள்ள மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் தொடங்க ஒப்புதல் அளித்துள்ளது என்பது கூடுதல் நன்மையாகும். மாணவர்கள் தங்களது உயர்கல்வியை தொடர ஊக்கப்படுத்தும் வகையில் 2020 மற்றும் 21ஆம் ஆண்டில் அரசு மற்றும் அரசு சார்ந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், சட்டக்கல்லூரி, பாலிடெக்னிக் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப கட்டணம் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 10,000 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். 2020 மற்றும் 21ஆம் கல்வியாண்டிற்கான பிற இதர கட்டணங்களான நூலக கட்டணம், விளையாட்டு நாள் கட்டணம், பருவ இதழ் கட்டணம், கல்லூரி நாள் கட்டணம், ஆய்வக கட்டணம் மற்றும் இது போன்ற மற்ற கட்டணங்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் அனைத்து மாணவர்களுக்கும் தள்ளுபடி செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அரசியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல். மத்திய அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியம் செய்த மதிப்பீட்டின்படி மருத்துவமனைகளில் உயிர் மருத்துவ கழிவுகளை முறையாக அற்றுவதை உறுதி செய்ய பார் கோடிங் முறையை செயல்படுத்தியதில் நாட்டில் சிறப்பாக செயல்படும் மாநிலங்களில் இவ்வாட்சி பரப்பு முதன்மை இடத்தை பெற்றுள்ளது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் 100 விழுக்காடு நிதி உதவியோடு 1,10,00,000 ரூபாய் செலவில் காட்சி அமைப்புடன் கூடிய நிகழ்நேர தொடர் மற்றும் காற்று தர கண்காணிப்பு நிலையம் ஒன்று புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு குழுமம் மூலமாக நகர மற்றும் கிராம திட்டமிடல் துறையில் நிறுவப்பட்டுள்ளது. தூய்மை செயல் திட்டத்தின் கீழ் ஸ்வச்தா ஆக்ஷன் பிளான் அதிக அளவில் பழ மரக்கன்றுகள் அரசு பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. மேலும் டாக்டர் அப்துல் கலாம் அறிவியல் மையம் மற்றும் கோளரங்கத்தின் பார்வையாளர்களுக்கு ஒரு முறையே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பைகளும் மாற்றாக துணி பைகள் வழங்கப்பட்டன. கோவிட்-19 பாதிப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள பயன்படுத்தப்படும் 20 தானியங்கி சுத்திகரிப்பான்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்றம் அமைச்சகத்தின் நிதி உதவியோடு மாணவர்கள் மற்றும் வேலை தேடுபவர்களின் திறனை மேம்படுத்தி வேலை வாய்ப்பினை உருவாக்க மாசு கண்காணிப்புகள், காற்று மற்றும் தண்ணீர் மாசுபாடு என்ற பசுமை திறன் மேம்பாட்டு திட்டத்தை புதுடெல்லியில் இந்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்தில் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் நடத்தியது. சமூக நலம். நாளிகள், முதியோர்கள் மற்றும் சமூகத்தில் நலிவடைந்த பிற வகுப்பினர் ஆகியவர்களின் நலனுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை அரசு தொடர்ந்து இவ்வாட்சி பரப்பில் செயல்படுத்தி வருகிறது. இவ்வாட்சி பரப்பில் பல்வேறு திட்டத்தின் கீழ் 20,374 மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்துள்ளனர். 20,374 மாற்றுத்திறனாளிகள் மாதாந்திர நிதி உதவியாக 1,500 ரூபாய் முதல் 3,300 ரூபாய் வரை வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக ஆண்டுக்கு 51 கோடியே 39 லட்சம் செலவிடப்படுகிறது. மேலும் மற்ற பயன்களான மாற்றுத்திறனாளிகளுக்கான திருமண உதவி, கண்தான நிதி உதவி, ஈமச்சடங்கு நிதி உதவி, எரிபொருள் மானியம், போக்குவரத்து படி, இலவச அரிசி வழங்குதல், இலவச பேருந்து அனுமதி அட்டை, மெட்ரிக் வகுப்புகளுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய உதவித்தொகை, பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கான நிதி உதவி, தீபாவளியை முன்னிட்டு இலவச பொருட்களுக்கு ஈடான உதவித்தொகை, செவித்திறன் குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி செலவினங்களை திரும்ப செலுத்துதல் போன்றவை வழங்கப்படுகின்றன. பான்கேர் சங்கத்தின் பராமரிப்பிற்காக நிதி உதவி மற்றும் புதுச்சேரி மாநில சமூக நல வாரியத்திற்கான நிதி உதவி போன்ற நிதி உதவிகள் அரசால் வழங்கப்படுகின்றன. இதுவரையில் 13,487 பிரத்யேக அடையாள அட்டைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. மோட்டார் பொருத்தப்பட்ட 3 சக்கர வண்டிகள் 104 மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 55 லட்சம் செலவில் வழங்கப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனாளிகளின் உரிமை சட்டம் 2016 விதிகளின் அடிப்படையின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கான சம வாய்ப்பு கொள்கை வெளியிடப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆலோசனை குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்வுக்கான தேசிய திட்டத்தின் கீழ் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள மகளிர் தொழில்நுட்ப கல்லூரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தடையில்லா சூழலை உருவாக்கும் விதமாக மத்திய அரசு
1,17,000 ரூபாய் வழங்கியுள்ளது. அங்கு சீரமைப்பு பணிகள் முடிந்துள்ளன. பாரத பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா, அதாவது ஏழைகளுக்காக உணவு வழங்கும் திட்டத்தின் கீழ் 70 விழுக்காடு ஊனமுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு நிவாரண நிதியாக ரூபாய் 500 கடந்த ஆண்டு ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் 1259 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் விளையாட்டு நாள் கொண்டாடப்பட்டது. இதில் சுமார் 700 மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்றனர். இதற்கு உறுப்பினர்கள் அந்த மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். போக்குவரத்து துறையில் வழங்கப்பட்டு வரும் சேவைக்கான சரக்கு போக்குவரத்து வாகனங்களுக்கான குறுகிய கால அனுமதிகள் வழங்குவது, போக்குவரத்து வாகனங்களுக்கான சாலை பயன்பாட்டு வரிகள் செலுத்துவது ஆகியவை கடந்த ஆண்டு கணினி மயமாக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து பொதுப்பணிகள், காவல், சுகாதாரம் மற்றும் கல்வித்துறையை சேர்ந்த அதிகாரிகளை உறுப்பினர்களாக கொண்டு நிரந்தர சாலை பாதுகாப்பு பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பிரிவு 15 நாட்களுக்கு ஒருமுறை கூட்டங்களை நடத்தி சாலை பாதுகாப்பு சார்ந்த நடவடிக்கைகளை செயல்படுத்திடவும் மற்றும் சாலை விபத்துகளை குறைப்பதற்கு உண்டான ஆலோசனைகளை வழங்கி வருகிறது. சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு என்ற கருத்தின் அடிப்படையில் 32வது சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த ஆண்டு ஒரு வாரம் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இந்த ஆண்டு 1 மாத காலம் நடைபெற்றுள்ளது. 2020-21 ஆண்டின் கட்டணங்கள் வரிகளின் வாயிலாக போக்குவரத்து துறையின் மூலம் 80,25 லட்சம் ரூபாய் பெறப்பட்டுள்ளது. சுற்றுலா, உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமல்லாமல் வெளிநாடு சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் விரும்பப்படுகின்ற சுற்றுலா தலமாக புதுச்சேரி திகழ்கிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்கு அறிவர். எனினும் கடந்த ஆண்டு கோவிட்-19 பரவல் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகையை கணிசமாக குறைந்துள்ளது. புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் வருகையை அதிகரிப்பதற்கான பல முயற்சிகள் இந்த அரசு எடுத்து வருகிறது. வம்பாகீர்பாளையம், வீராம்பட்டினம் மற்றும் புதுக்குப்பம் பகுதிகளில் மேம்பாடு செய்யப்பட்டுள்ள கடற்கரை சுற்றுலா தலங்கள் பராமரிப்பு மற்றும் இயக்கம் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் திருநள்ளாறில் மேம்படுத்தப்பட்ட தங்கும் விடுதி வசதிகள் புதுச்சேரி ஓட்டல் அசோக் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நகர மற்றும் கிராமப்புற திட்டமிடல், பெருந்தலைவர் காமராஜ் 100 வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கட்டம் 4 புதுச்சேரி ஆட்சி பரப்பில் அவரவர் பகுதிகளில் வீடு கட்டுவதற்கு 2வது மற்றும் 3வது தவணைகளாக 414 பயனாளிகளுக்கு நிதி உதவியாக 3,16 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. பாரத பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் பயனாளிகளின் பங்களிப்புடன் கூடிய கட்டுமான பணிகளின் கீழ் ஒட்டுமொத்தமாக 13,700 வீடுகள் 93 விழுக்காடு அளவிற்கு கட்டுமானத்திற்கு மத்திய அரசு முன்பே அனுமதி அளித்துள்ளது. ஒப்புதல் பெறப்பட்ட 12,706 வீடுகளில் இந்த ஆண்டு மார்ச் மாதம் வரை 3,224 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. வங்கிகள் மூலம் செயல்படுத்தப்படும் கடனுடன் இணைக்கப்பட்ட மானிய திட்டத்தின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கான 1,950 வீடுகள் இவ்வாட்சி பரப்பின் கீழ் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலன், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த மக்களை சமூகத்துடன் ஒன்றிணைக்கும் விதமாக அவர்களின் நிலையான வளர்ச்சிக்கு அரசு பாடுபட்டு வருகிறது. மெட்ரிக் படிப்புக்கு முந்தைய கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 3,898 சிறுபான்மையின மாணவர்களும் மற்றும் மெட்ரிக் படிப்புக்கு பிந்தைய கல்வி தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 593 சிறுபான்மையின மாணவர்களும் பயனடைந்துள்ளனர். இதற்காக முறையே 98,84,000 ரூபாயும் மற்றும் 32,87,000 ரூபாயும் செலவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல தொழில் சார்ந்த மற்றும் தொழில்நுட்ப கல்வியின் அடிப்படையிலான உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 44 சிறுபான்மையின மாணவர்கள் பலனடைந்துள்ளனர். மேலும் புதுச்சேரியில் 3 மாணவ மாணவியர் அரசு விடுதிகளும், காரைக்காலில் 2 மாணவ மாணவியர் விடுதிகளும் மற்றும் ஏனாமில் 1 மாணவ மாணவியர் விடுதியும் மொத்தம் 85 மாணவ மாணவியருடன் இயங்கி வருகின்றன. புதுடெல்லியில் உள்ள தேசிய பிற்படுத்தப்பட்ட மற்றும் நிதி மேம்பாட்டு கழகத்தின் பெற்ற கடனின் ஒரு பகுதியை திரும்ப செலுத்துவதற்காக புதுச்சேரி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மேம்பாட்டு கழகத்தின் கடனாக 5 கோடியை அரசு சென்ற ஆண்டு வழங்கியுள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு, தம் பொருள் என்பதும் மக்கள், அதாவது தம் குழந்தைகளே ஒருவருக்கு செல்வம் என்ற குரலுக்கு ஏற்ப மகளிர் மற்றும் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கும் மற்றும் மகளிருக்கு அதிகாரம் வழங்கும் வகையிலும் இந்த அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது.
கடந்த ஆண்டு ஏழை பெண்களின் திருமண உதவி தொகையாக 222 பயனாளிகளுக்கு தலா 25,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இதே போல விதவைகளின் மகள் திருமணத்திற்கு உதவி தொகையாக 164 பயனாளிகளுக்கு தலா ரூபாய் 25,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. 8ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் ஒரு பெண் குழந்தை மட்டும் உள்ள குடும்பத்தைச் சேர்ந்த 25 பெண் குழந்தைகளின் பெயர்களில் ரூபாய் 25,000 தேசிய சேமிப்பு பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது. ஒரு பெண் 2 பெண் குழந்தைகள் வைத்துள்ள குடும்ப கட்டுப்பாடை செய்து கொண்ட பெற்றோர்களுக்கு உதவித்தொகையாக ரூபாய் 30,000 ரூபாய் நிரந்தர வைப்பு நிதி 64 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. விதவைகளின் மறுமணத்திற்கு ஊக்கத்தொகையாக ரூபாய் 50,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு மேற்கொண்ட உதவித்தொகைகளை வழங்கியதற்காக மொத்தம் 1,28,00,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. முதியோர் ஓய்வூதிய திட்டம் அரசால் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் முதியோர்கள், விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், திருமணமாகாத பெண்கள் மற்றும் திருநங்கைகள் என தற்போது 1,54,847 பயனாளிகள் மாதாந்திர உதவித்தொகை பெற்று வருகின்றனர். இதற்காக 2020 மற்றும் 21வது ஆண்டில் சுமார் 349,87,00,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகை முன்னிட்டு இலவச வேட்டி சேலைக்கு ஈடாக குறைந்தபட்சம் 2 குடும்ப உறுப்பினர்களை கொண்ட 1,21,899 குடும்ப உணவு பங்கீட்டு சிறப்பு அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 900 மற்றும் ஒரே ஒரு உறுப்பினர் கொண்ட 13,399 குடும்ப உணவு பங்கீட்டு சிறப்பு அட்டைதாரர்களுக்கு சுமார் ரூபாய் 450 அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளது. இதற்காக ரூபாய் 11,57,00,000 செலவிடப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவை திட்டத்தின் கீழ் 25,939 குழந்தைகளும் மற்றும் 9,458 தாய்மார்களும் பலனடைந்துள்ளனர். இதற்காக 13 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. பிரதம மந்திரியின் மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகை ரூபாய் 5,000 கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு அவர்களது முதல் குழந்தை பேற்றுக்கு நேரடியாக அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக 1,84,00,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டு 4,616 பயனாளிகள் பலனடைந்துள்ளனர். ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அரசு சாரா அமைப்புகள் மூலம் நடத்தப்படும் 23 குழந்தைகள் பராமரிப்பு நிறுவனங்களுக்கு மானிய கொடையாக 3,40,00,000 மற்றும் சமூக நலத்துறையின் கீழ் இயங்கும் 5 அரசு குழந்தைகள் காப்பங்களுக்கு 95,41,000 ரூபாயும் மேற்கண்ட காப்பகங்களில் தங்கியிருக்கும் குழந்தைகளின் பராமரிப்பு செலவுக்காக வழங்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு கடினமான சூழ்நிலையில் உணவு, தங்கிமிடம், உடை மற்றும் உரிய பாதுகாப்பினை வழங்கும் நோக்கத்துடன் மத்திய அரசின் திட்டமான ஸ்வெதார் கிரகா திட்டம், அதாவது பெண்களுக்கான நலன் திட்டம் என்ற அரசு சாரா அமைப்பின் மூலம் செயல்பட்டு வருகிறது. இதற்கான செலவினங்களை திருப்ப செலுத்தும் விதமாக 21,18,000 ரூபாயை அரசு சாரா அமைப்புகளுக்கு அரசு வழங்கியுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலம். புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அட்டவணை இன மற்றும் பழங்குடியின மக்கள் சமூக, பொருளாதார மற்றும் கல்வி நிலையில் மேம்பாடு அடைய இந்த அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. சமுதாயத்தில் நலிந்த சமூகத்தினருக்கு கல்வியினை வழங்கும் முன்னேற்றமடைய செய்வதற்கும் இவ்வாட்சி பரப்பில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து தனியார் பள்ளிகளிலும் பயிலும் அட்டவணை இன மற்றும் பழங்குடி இன மாணவ மாணவியருக்கு எவ்வித குடும்ப வருமானத்தையும் கணக்கில் கொள்ளாமல் முழு கல்வி கட்டணத்தையும் வழங்கி உயர் தொழில் முறை படிப்புகளை இவ்வாட்சி பரப்பில் உள்ள கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தொடரும் விதமாக புதிய திட்டத்திற்கான அரசாணை இந்த ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிடப்பட்டுள்ளது. 2020-21 ஆண்டின் அட்டவணை இனத்தைச் சார்ந்த 20,571 மாணவர்களின் கல்வி, பயிற்சி மற்றும் சுயவேலைப்புக்காக 19,60,00,000 நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. பாரத பிரதமரின் வீடு கட்டும் மானிய திட்டத்தின் கீழ் 1,184 அட்டவணை இன பயனாளிகளுக்கு 10,90,00,000 வழங்கப்பட்டுள்ளது. இதே போல மாநில அரசின் பாரத ரத்னா ராஜீவ்காந்தி கல்வீடு கட்டும் மானிய திட்டத்தின் கீழ் நல்ல வடிவமைக்கப்பட்ட கல்வீடு கட்ட 194 அட்டவணை இன பயனாளிகளுக்கு 2,31,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. 655 அட்டவணை இன குடும்பங்களைச் சேர்ந்த ஏழை பெண்களின் திருமண நிதி உதவிக்கு ரூபாய் 75,000 வழங்கப்பட்டு 4,92,00,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. குழந்தைகளின் இறப்பு விகிதத்தை குறைக்கும் விதமாக கருவுற்று மற்றும் பாலூட்டும் அட்டவணை இன தாய்மார்களுக்கு நிதி உதவியாக பயனாளி ஒருவருக்கு ரூபாய் 18,000,
மகப்பேறு காலத்திற்கு முன் 9,000 மற்றும் மகப்பேறு காலத்திற்கு பின் 9,000 வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் 1249 அட்டவணை இன பெண்கள் பயனடைந்துள்ளனர். தொடர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ள அட்டவணை இன குடும்பங்களுக்கு உதவும் வகையில் மாதந்தோறும் நிதி உதவியாக ரூபாய் 3,000 வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 7 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. கலப்பு திருமணம் தம்பதியருக்கு ஊக்கத்தொகையாக ரூபாய் 2,50,000 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு இதன் மூலம் 135 திருமண தம்பதியினர் பயனடைந்துள்ளனர். இதற்காக 3 கோடியே 37 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 2020 மற்றும் 21ஆம் ஆண்டில் 1197 குடும்பங்களுக்கு இறந்தவர்களின் இறுதிச் சடங்கினை மேற்கொள்ள தலா ரூபாய் 15,000 நிதி உதவி வழங்கப்பட்டு இதற்காக 1 கோடியே 80 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாட்சி பரப்பில் திறந்தவெளி கழிப்பிடங்களை முற்றிலும் நீக்கும் விதமாக அட்டவணை இன குடும்பங்களுக்கு கழிப்பறைகள் கட்டுவதற்காக ரூபாய் 20,000 வழங்கப்பட்டுள்ளது. அட்டவணை இன பழங்குடியினர் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளில் குடிமை வசதி பணிகளை மேற்கொள்ள பாட்கோ மற்றும் ஏனாம் பகுதிகளுக்கு மானிய கொடையாக ரூபாய் 12 கோடி 60 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. அட்டவணை இன பழங்குடியினர் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் 1989ஆம் சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட 31 நபர்களுக்கு நிவாரண நிதியாக 69,22,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாட்சி பரப்பில் சிவப்பு மற்றும் மஞ்சள் குடும்ப அட்டை உணவு பங்கீட்டு அட்டை வைத்துள்ள 18 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து அட்டவணை இன மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இலவச வேட்டி சேலைக்கு பதிலாக பணமாக தலா ரூபாய் 5,000 வீதம் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகைகளுக்கு நேரடி பண பரிவர்த்தனை மூலம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு உறுப்பினர்கள் பாராட்டை தெரிவிக்கலாம். அதன்படி 2020ஆம் ஆண்டு தீபாவளி பண்டிகைக்காக 1,23,583 பயனாளிகளுக்கு 6 கோடியே 18 லட்சம் ரூபாய் மற்றும் 2021ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்காக 1,24,172 பயனாளிகளுக்கு ரூபாய் 6 கோடியே 21 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. நிறைவாக இவ்வாட்சி பரப்பு மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன் இந்த அரசை தேர்ந்தெடுத்துள்ளனர் என்று நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். மேலும் இந்த மேன்மை மிகு அவையின் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் திறமையான வழிகாட்டுதலின்படி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற கடுமையாக பாடுபடுவீர்கள் என்றும் மற்றும் எதிர்வரும் காலங்களில் வறுமை மற்றும் வேலையின்மை இல்லாத வளமை மிக்க பிரதேசமாக இவ்வாட்சி பரப்பினை உருவாக்குவீர்கள் என்றும் நான் நம்புகிறேன். இந்த அரசு கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. அதில் பெருமளவு வெற்றியும் கண்டிருக்கிறது. இவ்வாட்சி பரப்பு மக்கள் மற்றும் அரசு இயந்திரத்தின் ஒத்துழைப்புடன் இவ்வாட்சி பரப்பு விரைவில் கோவிட்-19 பரவிலிருந்து விடுபடும் என்று நான் நம்புகிறேன். பிணியின்மை, செல்வம், விளைவின்பம், ஏமம், அணியன்ப நாட்டிற்கு இவ்வைந்து, அதாவது நோயின்மை, செல்வம், விளைவு, மகிழ்ச்சி, காவல் என்ற 5னையும் பெறுவது மாநிலத்திற்கு அழகு என்ற வகையில் இந்த சீரிய முயற்சியில் இவ்வாட்சி பரப்பு புதிய உச்சத்தை உங்களின் ஒத்துழைப்பை வேண்டி நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஜெய் ஹிந்த், வாழ்க பாரதம், வளர்க புதுச்சேரி. நன்றி, வணக்கம்.